அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமாவதி. பதிவு எண் 511. இன்றைய தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்பது. ராமாயணத்தில் வர சில நிகழ்வுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ராமர் காட்டுக்கு செல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கௌசல்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் கௌசல்யா தசரதர்கிட்ட போய் கேட்குறாங்க, பரதர் நாடு ஆளட்டும், ராமர் ஏன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. ராமரை பிரிய மனமில்லாமல் இவ்வார்த்தைகள் கௌசல்யாவிடமிருந்து வருவதை நாம் பார்க்கலாம். அப்போ ராமர் இருக்கும் இடம்தான் கௌசல்யாவுக்கு அயோத்தியாக தெரிகிறது. பெற்ற தாய் அப்படின்னா சுமத்ரா தேவியும் அவர்கள் அவன் மகனை கூப்பிட்டு லக்ஷ்மணனிடம் கூறுகிறார்கள், ராமருடன் நீ காட்டுக்கு செல், ஒரு தம்பியாக அல்ல, ஒரு தொண்டு செய்யும் தொண்டனாக செல் அப்படின்னு. காட்டுக்கு கிளம்ப தயாராக இருந்த லக்ஷ்மணரை ராமன் பார்க்கிறார். ராமர் லக்ஷ்மணரை அந்த கோலத்தில் எதிர்பார்க்கவில்லை. என்னதானே காட்டுக்கு போக சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மணர் கூறுகிறார், தண்ணீர் உள்ள வரைதான் நிலத்துக்கும் மீனுக்கும் உயிர் இருக்கும், அதுபோலவே நீங்கள் உள்ள வரைதான் என் உயிர் வாழ்வேன் என்று சொல்கிறார். சுமத்ரைக்கு லக்ஷ்மணனுக்கு ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று தெரிந்திருக்கிறது. அதனால தான் ராமருடன் லக்ஷ்மணரை அவ்வாறு செல்ல சொல்கிறார்கள். அடுத்ததாக சீதா தேவியும் ராமருடன் காட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ராமர் அதை பார்த்து, அது காடு, அரண்மனை அல்ல, வெப்பம் அதிகமாக இருக்கும் இடம், அது சுடும் என்று சொல்லும்போது சீதாதேவி உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லி ராமர் மனத்தில் மட்டுமல்லாமல் நம் அனைவரின் மனத்தையும் வெல்கிறார்கள். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, ராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்று சீதாதேவிக்கு. இந்த வரிசையில் ஒருவராக பார்த்தோமே ஆனால் அந்த ஊர் மக்களுக்கும் ராமரை பிரிய மனமில்லை. அவர்கள் சோகத்தில் போகிறார்கள் ராமரை பிரியும் போது. இதை அவ்வளோ அழகாக ராமாயணத்தில் கம்பனின் வரிகள் எடுத்து காட்டுகின்றன. ஆகவே அனைவருக்கும் ராமர் இருக்கும் இடமே அயோத்தியாக தெரியப்படுகிறது. இதை இந்நிகழ்ச்சிகளிலிருந்து நம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.